ஆஸ்ட்ரோ டிவி ஆதித்ய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு பராபவ வருடம் ஆடி மாதம் 14ஆம் தேதி முதல் ஆவணி மாதம் 14ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை. மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்கு 2ஆம் இடத்திலே செவ்வாய், 3ஆம் இடத்துல புதன், 4ஆம் இடத்துல சூரியன் குரு, 5ஆம் இடத்துல கேது, 6ஆம் இடத்துல சுக்கிரன், அதே போல லாபஸ்தானத்தில் ராகு, விரயஸ்தானத்தில் சனி சஞ்சரிக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதியே பாருங்க, சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்துல நீச்ச வீட்டில் சஞ்சாரம் செய்திருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் சுக்கிரன் 6ஆம் இடத்துல நீச்ச வீட்டில் தான் இருப்பார். அதே போல் ஆகஸ்ட் 2ஆம் தேதி செவ்வாய் பாருங்க, ராசிக்கு 3ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு அதிபதி அமர இருக்கிறார். ஆகஸ்ட் 5ஆம் தேதி பாருங்க, புதன் கடகத்தில் அமர இருக்கிறார். ஆகஸ்ட் 17ஆம் தேதி சூரியன் பாருங்க, ராசிக்கு 5ஆம் இடத்துல அமர இருக்கிறார். ஆகஸ்ட் 22ஆம் தேதி புதன் பாருங்க, சிம்மத்தில் ராசிக்கு 5ஆம் இடத்துல அமர இருக்கிறார். இதுதான் பாருங்க இந்த மாத கிரக பயிற்சிகள். இப்போ மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்க. ஆகஸ்ட் 2ஆம் தேதியிலிருந்து உங்க ராசிக்கு அதிபதி ராசிக்கு 3ஆம் இடத்துல அமர இருக்கிறார், புதன் வீட்டில் அமர இருக்கிறார். தகவல் தொடர்பு சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான அழகு பொருட்கள், ஆடம்பர பொருட்கள் இதெல்லாம் எடுக்க முடியும். உங்களுடைய சொந்த முயற்சினால சில காரியங்களை நீங்கள் சாதிப்பீங்க அப்படின்லாம் சொல்ல முடியும். உங்கள் ராசிக்கு அதிபதி 3ஆம் இடத்துல புதன் வீட்டில் சஞ்சாரம் செய்வது. அதே போல் வியாபாரம் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கெல்லாம் நிறைய அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். அதே போல் ஆடிட்டிங், கம்ப்யூட்டர், கமிஷன், கணக்கு, இது போன்ற முக்கியமாக வியாபாரத்துறையில் இருப்பவங்களுக்கெல்லாம் நல்ல அதிர்ஷ்டங்கள் இந்த மாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேஷராசிக்காரர்களுக்கு. அதே போல் மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது 7 சனி ஆரம்பிச்சிருக்குங்க. பொதுவாக 7 சனி வந்தாலே ரொம்ப கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். கிட்டத்தட்ட 7 சனி ஒரு 1.5 வருஷம் ஆயிடுக்கு. இப்போ 7 சனி பாருங்கள், மேஷராசிக்காரர்களுக்கு 1.5 வருடம் முடிந்திருக்கு. இன்னும் 1 வருஷம் உங்களுக்கு தலையில் சனி இருப்பார். 2027 ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு ஜென்ம சனி ஆரம்பிக்குது. யாருக்கெல்லாம் 2ஆவது சுற்று ஆரம்பிக்கிறதோ அவர்கள் வாழ்க்கையில் பாருங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதாவது முயற்சியை கைவிடக்கூடாது. முயற்சியை கைவிடாத இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ஜென்மசனி காலகட்டம் மிகுந்த யோகத்தை கொடுக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியும். சரி, அதே போல் இந்த மாதம் பாருங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு மேஷராசிக்காரர்களுக்கு. ஏன் அப்படின்னா 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனும் லாபாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானும் இந்த மாதம் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க. அப்போ இந்த மாதம் பாருங்கள் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். வராத பணமெல்லாம் சேரும். சில காரியங்களை பேசி தீர்க்க முடியும். இந்த மாதம் முழுவதும் பணம் கொட்டும் மேஷராசிக்காரர்களுக்கு. அதே போல் இழுபறியாக இருந்த காரியங்கள் நடக்கும். ஒரு சிலருக்கு நல்ல வரணமையும். அதே போல் குடும்பத்தில் இருந்த கஷ்டங்கள்லாம் மாறும். அதே போல் குடும்ப தொழிலை எடுத்து நடத்தக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். பிரயாணம் செய்யக்கூடியவங்களுக்கு யோகம் கிடைக்கும். வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். திடீர்னு ஒரு சிலர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். உங்கள் வாழ்க்கை துணைவரால் அதிர்ஷ்டம் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு புது வேலை கிடைக்கும். இப்படி நிறைய விஷயங்களை சொல்லலாங்க. முக்கியமாக கன்ஸ்ட்ரக்ஷன், ஜவுளி, வண்டி வாகனம், அழகு சார்ந்த பொருள்கள், ஃபேன்சி ஸ்டோர், இதுமாரி வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய அதிர்ஷ்டங்கள் இந்த மாதம் கிடைக்கும். முக்கியமாக இந்த மாதம் பண வரவு அதிகரிக்குங்க. மேஷராசிக்காரர்களுக்கு சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்கெல்லாம் அபாரமான வளர்ச்சி இந்த மாதம் பார்க்க முடியும். அதே போல் பாருங்கள், சூரியன் மாத ஆரம்பத்தில் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறார். சூரியன் மேஷராசிக்காரர்களுக்கு யோகாதிபதிங்க, 5ஆம் அதிபதி. அப்போ உங்களுக்கு 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதி குருவும் 2 பேரும் சேர்ந்து 4ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அதாவது கோணாதிபதிகள் கேந்திரம் ஏறுவது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்லாம் சொல்லலாம். இந்த மாதம் 4ஆம் இடத்துல சூரியன் குரு இருப்பது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் உண்டுங்க. எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும். புதுசாக ஏதாவது ஒரு சில தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கொடுக்கும். புதிய நண்பர்கள் இந்த மாதம் உங்களுக்கு அமைவாங்க. அதே போல் ஒரு சிலருக்கு நல்ல ஒரு துணை அமைவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ உங்களுக்கு இந்த மாதம் கோணாதிபதிகள் கேந்திரம் ஏறுவது உங்களுக்கு வியாபாரத்தில், சொந்த தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம். அதே போல் குடும்பத்தில் திடீர் சுபகாரிய பேச்சுக்கள் நன்மையில் முடியக்கூடிய ஒரு வாய்ப்புகள்,
உயர்கல்வி படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு, இப்படி நிறைய அதிர்ஷ்டங்கள் அந்த மாதம் பார்க்க முடியும் மேஷராசிக்காரர்கள். அதே போல் சூரியன் பாருங்க, ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்கு அப்புறம் 5ஆம் இடத்துல கேதுவை நோக்கி போகிறார். இந்த ஆகஸ்ட் 20ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரையும் இந்த 4 நாட்களும் பாருங்க, மேஷராசிக்காரர்களுக்கு 5ஆம் அதிபதி கேதுவோட நெருக்கமாக இருப்பார். அப்போ இந்த ஆகஸ்ட் 20 to 23 இந்த 4 நாட்களும் புதிய முடிவுகள் எடுக்கக்கூடாது, யாருக்கும் ஆலோசனை சொல்லக்கூடாது. இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். இந்த காலகட்டத்தில் மருத்துவ உதவினால் குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிறவங்க முயற்சி செய்யலாம். அதே போல் புது நபர்களை நம்பக்கூடாது. பூர்வீக சொத்தில் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு புது முயற்சியும் செய்யக்கூடாது. அதே போல் பாருங்கள், 5ஆம் அதிபதி கேதுவை நோக்கி நெருக்கமாக போகிறார் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தந்தையார் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய மூத்த பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க அப்படின்லாம் சொல்லாங்க. அப்போ 5ஆம் அதிபதி கேதுவை நோக்கி போகிறார் அப்படிங்கும் பொழுது ஆகஸ்ட் 20, 23 இந்த நாட்களில் புதிய திட்டங்கள், புதிய முயற்சிகள், நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு முதலீடுகளும் இந்த காலகட்டத்தில் பாருங்கள் கவனம் தேவை அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஆகஸ்ட் 24, 25 இந்த தேதிகளில் பாருங்கள், உங்களுக்கு புதன் கேதுவை நோக்கி போவார். அதாவது கேதுவோட நெருக்கமாக இருப்பார். அப்போ ஆகஸ்ட் 24, 25 இந்த தேதிகளில் மேஷராசி பெண்கள் ஆபரண விஷயத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணும். வீட்டில் ஆபரணங்கள் ஏதாவது திருடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் விலை உயர்ந்த பொருள்கள் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கவனமாக வச்சுருக்கணும். அதே போல் கைகளில் ஏதாவது நெருப்பு காயங்கள் படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆகஸ்ட் 24, 25 இந்த காலகட்டத்தில் சமையல் செய்யும் பொழுது ரொம்ப விழிப்பாக இருக்கணுங்க மேஷராசி பெண்கள். அதே போல் எந்த ஒரு விஷயத்துலையும் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆகஸ்ட் 24, 25 சொல்லலாங்க. ஏன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அடுத்தவங்க காரியத்தில் நம்ம ஈடுபடும் பொழுது, யாருக்காவது ஜாயிண்ட் போடும்போது நம்ம மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை தருங்க. இந்த காலகட்டத்தில் ஆகஸ்ட் 24, 25 இந்த காலகட்டத்தில் அடுத்தவங்க விஷயத்தில் முக்கியமாக தலையிடக்கூடாதுங்க மேஷராசிக்காரர்கள். அப்போ நம்ம யோசனைகள், நம்முடைய திட்டங்கள் இதிலெல்லாம் ரொம்ப கவனம். புதிய முயற்சிகள், புதிய முடிவுகள் ஆகஸ்ட் 20 to 23 இந்த தேதிகளில் எடுக்க வேண்டாம். அடுத்து மேஷராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 19, 20, 21 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன், மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, டென்ஷன், ஒரு குழப்பம் அதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போதும் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரிங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். மேலும் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1, 2, ஆகஸ்ட் 5, 6, ஆகஸ்ட் 9, 10, அதே போல் ஆகஸ்ட் 15, 16, 17, 18, ஆகஸ்ட் 27, 28, 29 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் மேஷராசிக்காரர்கள். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்னி கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.